ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 27/6/2023 செவ்வாய்க்கிழமை. சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தோன்னா சித்த யோகம். இன்றைக்கி நவமி திதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தசமி. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் வந்து ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதற்கு பிறகு சித்ரா நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். கன்னியா ராசியில் 2 பாதங்கள் உண்டு சித்ரா நட்சத்திரம். அதற்கு பிறகு சித்ரா நட்சத்திரத்தினுடைய இன்னும் 2 பாதங்கள் வந்து துலா ராசியில் வரும். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தலையானால் சித்திர நட்சத்திரம் வந்து கன்னியா ராசியிலேயே இருக்கும். அதனால் சந்திராஷ்டமம்னு பார்த்தீர்களேயானால் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி ஃபுல் டே நைட்டு ஃபுல்லாகவும் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 1 மணிக்கு வந்து துலா ராசிக்கு சந்திர பகவான் போவார். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் மீன ராசிக்கு அதிகாலையில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே அண்டு நைட் ஒரு 12:30 மணி 1 மணி வரணும் நிச்சயமாக வந்து சித்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் கன்னியா ராசியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமன்றதுனால கண்டிப்பாக புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். அதனால் வந்து ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கிற வேலையில் எந்த ஒரு இதுவும் இல்லை, அது கண்டினியூஸாக பண்ணலாம். கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணலாம். புதுசாக வந்து முயற்சி, அதாவது காது குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குழந்தையினுடைய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு சந்திராஷ்டம காலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது. இந்த காது குத்துறது புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்க, அதாவது அதுக்கு தடை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். அது ஒருவேளை பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்ததுன்னா, அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோர்ட் ஆர்டர் வருது, நீங்கள் வந்து எங்கேயாவது கோர்ட்டில் இன்றைக்கி போயே ஆகணும், உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, என்ன பண்ணலாம்? அப்போது வந்து வேறு வழியே கிடையாதுன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு போகிறதும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போது இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் அப்படின்றத பார்ப்போம். அஷ்டமி நவமி இந்த 2 விஷயத்தையும் வந்து நம்ம ரொம்பவுமே வந்து திதிகளில் ரொம்பவுமே பெருசாக சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து 2 தரம் அஷ்டமி வரும், 2 தரம் நவமி வரும். ஏன்னா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு 2 வகையாக இருக்குது. பௌர்ணமியிலிருந்து வரக்கூடியது வந்து கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்பிரை நாட்கள், அதாவது அமாவாசைக்கு வரக்கூடிய நாட்களில் அமாவாசை அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவோம். வளர்பிறையில் வரக்கூடியது சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷத்தினுடைய அஷ்டமி திதி. வளர்பிறை பௌர்ணமியில் வரக்கூடியது வந்து, அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரக்கூடியது வந்து அந்த அஷ்டமியை வந்து வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியில் வந்து நவமி திதியில் வந்து எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக வந்து இந்த கல்யாண விஷயங்கள் பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு உண்டான புதுசாக வந்து ஏதாவது ஜாதகம் பார்க்குறது, ஜாதக பரிவர்த்தனை, அதை தவிர முதல்ல வந்து போய் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ புது ட்ரெஸ் எடுக்கிறது, கல்யாணத்துக்கு நாள் பார்க்கும்பொழுது அந்த அஷ்டமி திதி நவமி திதியை தவிர்க்கிறது நல்லது. சரி, அஷ்டமி திதி அப்படின்றது வந்து எதுக்குமே உபயோகப்படாதா? அதாவது படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி திதி நவமி திதி எடுக்கக்கூடாது. பிரயாணத்திற்கு அப்படின்னு பார்த்தாலேயானால் அஷ்டமி நவமி திதியை தவிர்க்கிறது நல்லது. அதை தவிர வந்து ஒரு என்ன சொல்கிறது, நவமியில் போய் அந்த நம்ம எந்த இடத்துலேருந்து கிளம்பினோமோ அந்த இடத்துக்கே வந்து திருப்பி நவமி திதியில் வந்தோமே ஆனால் அன்றைக்கி ராத்திரி தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அஷ்டமி திதி நவமி திதின்றது வந்து அவ்வளோ மோசமானதா அப்படின்னு பார்த்தா, ஒரு திதிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சில நன்மைகள் இருக்கும், சிலது தீமைகள் இருக்கும். எப்போவுமே பார்த்தோன்னா வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வளர்பிறையில் வரக்கூடியதுன்னா அமாவாசையிலேருந்து 8ஆவது நாள் பார்த்தேனால் சந்திரன் வந்து பாதிக்கு மேலே வெளியில் வந்து இது இருக்கும், உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாகவே இருக்கும். இதே தேய்பிறையில் அஷ்டமியில் பார்த்தோன்னா இருட்டு கவ்வ ஆரம்பிச்சிடும்.
அதாவது பௌர்ணமி அமாவாசையினுடைய பாதி நாள்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நாளில் பாதி வந்து 8ஆம் நம்பர் வரும், 8வது இது வரும். அதனால் சந்திர பகவான் எப்படியாக இருந்தாலும், அதாவது பௌர்ணமியிலேருந்து அமாவாசையாக இருந்தாலும், அமாவாசையிலேருந்து பௌர்ணமியாக இருந்தாலும், கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு வந்து சந்திர பகவானுடைய வெளிச்சம் வந்து பாதியாக இருக்கக்கூடிய நாள் இந்த அஷ்டமி நவமி. அதனால தான் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த 2 நாட்களையும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மனோகாரகன் அந்த அளவு இதுவாக இருக்கக்கூடியது அல்ல. அதனால தான் வந்து சந்திரனை வந்து இதுவாக வச்சுட்டு நம்ம வந்து ஜாதகத்தையும் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக வந்து சந்திரன் வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். அவர் ஒரு நாளும் ஒரு சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு உண்டான பாகை டிஃப்ரென்ஸை வச்சு ஒரு நாளைக்கும் வந்து திதிகள் வருது. அந்த திதிகளுக்கு நேம் பண்ணிகிட்டே வரும்போது 8வது திதி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து 50% அண்ட் அபோலியே இருக்கும். கிட்டத்தட்ட சூரியனை விட்டு சந்திரன் 50 விழுக்காடு ஒன்று பார்த்தலையானால், அதாவது என்ன சொல்கிறது 90 டிகிரிஸ் அண்ட் 270 டிகிரிஸில் இருக்கும். அதாவது 0 to 360 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாலேயானால் 180 பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பௌர்ணமி வரும், 0 டிகிரியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அமாவாசை வரும். இப்போ 8ஆம் நாள் 9ஆம் நாள் அப்படின்னு எடுக்கக்கூடியது வந்து கரெக்டாக 90 டிகிரியில் 180 பாதி 90, 180 90 பார்த்தேன்னா அந்த பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அஷ்டமி வந்து 270 டிகிரியில் வரும் கிட்டத்தட்ட. அதனால் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சந்திரனுக்கு பாதியான ஒளி தான் இருக்கும். அதனால் வந்து முடிந்தவரை அந்த ஆட்களை தவிர்ப்பது நல்லது. சரி, எந்த விஷயத்தை எடுக்கலாம் அப்படின்னா கோவிலுக்கு செல்றதை எடுக்கலாம். இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர வந்து இந்த கிரகங்களின் சேர்க்கையினால் வந்து சில பரிகார பூஜைகள் பண்ணுறது. அதை தவிர வந்து பார்த்தலைன்னா இந்த இது வந்து இந்த போருக்கு செல்லக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களில் நாள் குறிக்கிறது. இந்த பிரச்சனையான வந்து விஷயங்களுக்கு வந்து அந்த விவாகரத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வேணுன்ற காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து, அதாவது ஒரு விஷயத்தை பிரிக்கணும்னு நினைச்சிங்களேயானால் இந்த அஷ்டமி நவமியை எடுத்து செஞ்சீர்களேயானால் கண்டிப்பாக வரும். அதனால் அஷ்டமி நவமியினுடைய சுபத்துவம்ன்றது இதுதான். முடிந்தவரை இந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது. சரி, இன்றைக்கி ஒரு ராசியாக பார்க்கலாம். 27/6/2023 அன்றைக்கி எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டுருக்கும். இந்த இதில் பார்த்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக என்ன அளவுக்கு பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3த்தையும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுடைய பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. டேட் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பரிகாரம், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 27/6/2023 அன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். திருமண யோகம் இருக்குது. இன்றைக்கி நவமி ராத்திரி 11:30 மணி வரலும் இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி திருமணத்திற்கு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும். வெளிநாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அவர் போய் சேவிச்சுட்டு வர்றதும், ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறதும், கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திரு ஆதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து
புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் குடும்பாதிபதி வந்து புத பகவானுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். புதுசாக வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி போயிட்டு பார்த்துட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் பட்ட துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பனி போல் விலகின்றே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வரதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வரதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலே உட்கார்றது பெரிய விசேஷம். அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தேன்னா திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறது, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. கால பைரவரை சேவிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு அவருக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு விளக்கு போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு எதை தொட்டாலும் அபரிமிதமான லாபம் வரும். எந்த தோஷமும் இல்லாத காலம். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதே ரொம்ப பெரிய விசேஷம். எதை தொட்டிங்கன்னா எதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியே கிட்டும். அந்த மாதிரியான காலகட்டம். இன்றைக்கி குடும்பஸ்தானத்திலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பண விரயங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சுப செலவுகள் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஹயக்ரீவ பெருமானுக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் பச்சை கலரில் ஒரு துணி வச்சுக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். கன்னியா ராசிக்காரர்கள்லாம் இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்ததெல்லாம் டக்குன்னு வேலை கிடச்சிட்டே வரும். நீங்கள் தான் இந்த வேலையை செஞ்சே ஆகணுன்ற அளவு கூப்பிடுவாங்க. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இதை தவிர 8ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல நீச்சப்படுறது பெரிய யோகம். அதாவது திடீர்னு வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய அப்ஸ்விங் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. போய் ராகு காலத்தில் 3-4 ராகு காலத்தில் ஒரு விளக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு பார்த்தோன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் வெளிநாட்டின் மூலியமாக வெளி மனிதர்கள் மூலியமாக, அதாவது வெளி மனிதர்னால் வெளி சமூகத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு, தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது செலவுகள்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் இருக்கும். இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு எல்லோ கலர் கிளாத் வச்சுக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 9ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் திடீர் பணயோகம் வரும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். வேலையில் வந்து உங்களை வந்து அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்
நிலத்தில் இதுவாக இருக்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. ஐயப்பனை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. உங்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான், 8ஆம் அதிபதி, 8-10 சம்பந்தம், பெரிய ஏற்றம். சப்தமத்தில் வந்து புத பகவான், கூட்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம்லாம் இன்றைக்கி வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. மத்தியானம் வந்து 3-4 ராவு காலத்தில் ஒரு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை, அதுவும் வக்கரகதியில் இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து தொழிலில் அபரிமிதமான, கூட்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை வணங்குவதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நீங்கள் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது. கும்ப சனின்னு சொல்லுவாள். ஆண் சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அகங்காரம், கோபம், இது எல்லாமே இருக்கும். ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கேயாவது தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்து 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க, ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க, அதாவது ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அது அந்த அளவுக்கு நல்லதில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேனால் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு போய் எல் தெய்வம் போட்டு வர்றதும், உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு கரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தேனால் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமத்தில் சந்திர பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷமாக இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரி வரலாம் இருக்கார். நாளைக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் வந்து சந்திர பகவானை பொறுத்தவரும் நல்ல ஒரு சுபத்துவத்தில் இருக்கார். ஏன்னா சூரியன்லேருந்து ஒரு 8 நாள், அதாவது அஷ்டமி நவமிக்கு வந்துட்டு, அதனால் வந்து கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் தெரியும். எதை சொன்னீங்கன்னாலும் அடுத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.